ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுதும் அன்பின் தேவனாகிய கர்த்தர் உங்களை அற்புதமாய் அழகாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும். பரமுன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை நிறைந்த, பிரச்சனைகள் நிறைந்த, போராட்டங்கள் நிறைந்த ஒரு பூமியிலே நாம் நடமாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத வழியே வந்து விழுகிற பிரச்சனைகள், நாம் எவ்வளவுதான் விலகி சென்றாலும் நம்மை தேடி தேடி வருகிற போராட்டங்கள் நடுவில் நாம் சோர்ந்து போகிறோம். அழகான அந்த பாடலை பாருங்கள். தொல்லை கஷ்டங்கள் சூழும் பொழுதும் காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு உண்டு. அதிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சங்கீதம் 34:19 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தொல்லை கஷ்டங்களை கொண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் அவரை நீங்கள் நம்புங்கள். என்ன வந்தாலும் நான் நம்புவேன் என் நேசர் இயேசுவை என்று நாம் பாடினோம். அவரை நம்புங்கள், 100க்கு 100 நம்புங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒருபோதும் உங்களை ஏமாற்றுகிற தேவன் அல்ல. அவரை நம்பினவர்களை அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவன் மேல் ஆண்டுடைய கரம் எப்பொழுதும் இருக்கும். பிரியமானவர்களே, அவரை நம்புங்கள். உங்களை நம்பி இந்த நாளுக்குள் பிரவேசிக்காதிருங்கள். உங்களை நம்பி நீங்கள் வேலைக்கு போகாதிருங்கள். உங்கள் ஞானத்தை நம்பி உங்கள் பிசினஸை செய்யாதிருங்கள். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். உங்களை நம்பி ஊழியம் செய்யாதீங்க பிரதர். கர்த்தரை நம்பி ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஜீரோ, நீர்தான் என்னை நடத்தணும் என்று ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுங்க. அவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். அவர் உங்களை ஆளுகை செய்யட்டும். அவர் உங்களை நடத்தும் போது நிச்சயமாகவே அவரை நம்பி நீங்கள் உங்களை அர்ப்பணித்தபடியினால் என் ஆண்டவனை நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாகவே உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, ஆகவே பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாமல் அதன் நடுவிலே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். எந்தெந்த தீமைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த தீமைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாய் மாற்றி
உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. யார் யார் எந்தெந்த காரியத்திற்காய் வேதனையோடு இருக்கிறீர்களோ இன்றைக்கு உங்கள் வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். அவரை நம்பி இருக்கிற உங்கள் முகங்கள் இன்றைக்கு பிரகாசம் அடையும், அதில் சந்தேகம் இல்லை. ஜெபிப்போமா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று 100க்கு 100 நாங்கள் நம்புகிறோம். இதுவரை 1000 முறை எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இப்பொழுதும் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்கள் பணத்தை அல்ல, எங்கள் செல்வத்தை அல்ல, எங்கள் சொத்துக்களை அல்ல, எங்கள் படிப்பை அல்ல, நாங்கள் பார்க்கிற வேலையை அல்ல ஆண்டவரே, எங்கள் பேங்க் பேலன்ஸை அல்ல, எங்களுக்கு தெரிந்த அதிகாரிகளை அல்ல, கர்த்தரையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. உண்மையே நம்பி இருக்கோம். உண்மை நம்பிதான் இந்த நாளுக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும்படி ஜெபிக்கிறப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இந்த நாளில ஒரு தகப்பனை போல பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேவைகளை சந்திப்பீராக, அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. இந்த நாளில பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு என் ஆண்டவரை நம்பினேன், கர்த்தனுக்கு அற்புதம் செய்தார் என்று சாட்சி சொல்லி இந்த நாளை முடிக்கும்படி கர்த்தர் கிருபை தாரும். தேவநாம மகிமைப்படட்டும் சுவாமி. இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களும் உம்மை நம்பி ஜீவிக்க கிருபை தாரும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவர், அந்த கிருபை அடியனுக்கும் உண்டாகட்டும், என் அன்பு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.